ஆரம்பிச்சாச்சா? எஸ் பாஸ். இன்னும் 2 நாளுக்குள்ளே என் வேலையை நீங்கள் முடிக்கலனா எனக்கு 50 கோடி நஷ்டமாயிடும். அப்படி ஆச்சுன்னா உங்கள் 2 பேர் உயிரும் இருக்காது. எல்லாம் ரெடியாக இருக்கு பாஸ். ஆமாம் பாஸ். பாருங்க, நாளைக்கு நாடு முழுக்க மூல முடுக்கெல்லாம் ஒவ்வொரு டிவிலையும் இதை பற்றி தான் பேச போகிறாங்க. குட். நாளைக்கே வேலை முடிஞ்சிடும் பாஸ். இந்த ஆள் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. குற்றங்களுக்கு சாட்சி தான் பலவீனம். அதனால சாட்சிகள் இல்லாம இதை நம்ம செஞ்சு முடிக்கணும். அபிஜித், இப்போதான் நான் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன். நாளைக்கு காலையில் பீரோ வந்து சேர்ந்துருவேன். யாராவது கல்யாணம் பண்ணா போய் சாப்பிட்டோன்னா வரலாம். நான் தான் சொன்னேனே, இது என் ஃப்ரெண்டு கிடையாது, என் ஃப்ரெண்டோட தம்பியோட கல்யாணம் இது. சாயங்காலம்குள்ள நான் மும்பை வந்து சேர்ந்துருவேன். நாளைக்கு பீரோல பார்க்கலாம். ஓகே 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 ஓகே. Passengers traveling from Bangkok to London, kindly proceed towards the boarding counter. Thank you. வரேன். ஓகேப்பா, ஓகே. ஏய், கருப்பு கண்ணாடி போட்ட எருமை, எங்க பார்த்துக்கிட்டு எங்கடா நடந்துகிட்டு இருக்க? அறிவு இருக்கா? நான் அப்புறம் பேசுறேன். ஏன் என்ன இப்போ இடிச்சா இப்போ என்னதுக்கு? இடிப்பு ஆளை பார்த்தா சோக்காதான். இடிக்கிறதுக்கு உனக்கு நான் தான் கச்சனா? ஏய், என்ன ரொம்ப துள்ளுற நீ? ஏய், என்ன ரொம்ப துள்ளி நிக்கிற? உன்னை நான் அடக்கிடுவா. பாக்குறியா நான் என்ன பண்றேன்னு? பாக்குறியா நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரியா நீ? உங்ககிட்ட என்ன பேசிக்கிட்டு அடிங்க உன்னை. ஏய், யார் மேல கை வைக்கிற? நான் யார் தெரியுமா? ஏய், என்னது அசிங்கமா? நிறுத்துங்க. ஏய், நீ யாரியா? நீ ஏன் நடுவுல போடுற? ஒழுங்கா போயிடு, இல்லனா. யாருண்ணா நீங்க? நௌரியா எங்க இருந்து? தேங்க்யூ. நீங்க மட்டும் இங்க இல்லைன்னா பெரிய சண்டையே வந்திருக்கும். நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. நீங்க ஃபைட்டரா இல்ல போலீஸ்ல இருக்கீங்களா? அது வந்து நான் சிஐடியில் இருக்கேன். சிஐடி? ஓ, அதனாலதான் இப்படி ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எங்க அம்மா கால் பண்றாங்க. ஏய், என்னையா இங்க அதுக்குள்ள சண்டை? நான் 2 நிமிஷம் அப்படி போனேன், இவனை பாத்துக்க முடியாது உன்னால? ஹேண்ட்கஃப் போட்டு இவனை எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? ஆமா, நீங்க யாரு? நான் ஒரு போலீஸ் ஆபீசர். இவனை பேங்காக்ல இருந்து இந்தியா கூட்டிட்டு வர பொறுப்பு என்கிட்ட தான் கொடுத்திருக்காங்க. Passengers traveling from Bangkok to Mumbai, please proceed towards the boarding counter. Boarding க்கு கால் வந்து. Thank you. வா. Namaste sir. Welcome. Welcome sir. Welcome ma'am. Vanakkam sir. Vanakkam ma'am. வணக்கம். பயணிகளை கனெக்ட் ஏர்லைன்ஸ் மூலமாக வரவேற்கிறோம். பயணிகள் அனைவரும் தங்கள் கைபேசியை ஃபிளைட் மோடில் போடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விமானம் பயணத்தை தொடங்கியவுடன் விமானத்தில் உள்ள வைஃபையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓ, இது உங்களோட சீட் தானா? இந்த சீட் உங்க பக்கத்துல இருக்க சீட் என்னோட சீட் தான். ஓ, நல்லதா போச்சு, நீங்க என் பக்கத்துல உட்காந்துருக்கீங்க. சொல்ல போனா சிஐடி இருக்கிறதுனால தான் ஒரு தனி மனிதன் சுதந்திரமா இருக்கான். சரி, ஆக்சுவலா நீங்க என்ன பண்றீங்க? சார், நான் வந்து ஒரு டிசைனர்.
வணக்கம், நான் தான் கேப்டன் ராவ் குமார். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சில நிமிடங்களில் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும். பேசஞ்சர் எல்லாரும் அவங்கவுங்க சீட்ல கரெக்டா உட்காருங்க. உங்க முன்னாடி இருக்கிற டேபிள ஃபோல்ட் பண்ணி வைங்க. குரூ நம்பர்ஸ் பறக்க தயாராக இருங்க. தேங்க்யூ. நீங்க தூங்கிட்டீங்களா? இல்லையே. நீங்க எப்பவும் இந்த மாதிரி தான் அமைதியா இருப்பீங்களா? இல்லையே, நான் எங்க அமைதியா இருக்கேன்? உங்ககிட்ட பேசிட்டு தானே இருக்கேன். ஓகே, ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க அமைதியா தான் இருந்தாகணும். ஏன்னா உங்ககிட்ட இருந்து கொஞ்ச நேரத்துக்கு நான் பிரிஞ்சு போக போறேன். பறக்கிற இந்த ஃப்ளைட்ல எங்க போறீங்க? நான் வாஷ்ரூம் போகணும். ஓ ஷூர். நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை ஃப்ளைட்டில் இருக்கிறவங்க சேஃப்டியாக இருக்கணும்னு நீ நினச்சின்னா சீட் நம்பர் 32க்கு வந்து உட்காரு. அங்கே நான் உனக்காக முக்கியமான விஷயம் ஒன்று வச்சிருக்கேன். அது யாரா அது? எவன் அனுப்பின மெசேஜ் இது? B. பிரதர், பிரதர், என்ன இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்காங்க? ஏதாச்சும் பிரச்சனை? யார் என்ன வேவ் பார்த்துட்டு இருக்கிறது? சும்மா எதுக்கு அவனை கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? அவனுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாரு. பிரதர், 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 ஓ நோ, இவர் இறந்துட்டார். இவரை நீ என்ன செஞ்ச? நான் சொன்னது நீ பண்ணலனா ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் இந்த ஃப்ளைட்ல இருக்கிறவன் இறந்துரும். இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா நீ உன் டீமை கான்டாக்ட் பண்ணு. எங்களோட டிமாண்டை அவங்க கிட்ட சொல்லு. எங்களுக்கு ஒரு சிஐடி இன்ஸ்பெக்டர் வேணும். விஜயநகர்ல இருக்கிற பசீரா ரோட்ல ஃபிளாட் நம்பர் 2க்கு அனுப்பி வைங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நான் அப்புறம் சொல்றேன். அப்புறம் இன்னொன்று, யாரையாவது அலர்ட் பண்ணணும்னு நினைச்சின்னா பிளேன்ல இருக்கிறவங்க எல்லாரோட உயிரையும் கொன்னவனாயிடும். நீ தான் அதுக்கு பொறுப்பு. இதோ உன்னோட டைம் ஆரம்பிக்க போகுது. நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஃப்ளைட்ல ஒரு குற்றவாளி இருக்கான். அவனுக்கு நான் சிஐடியிலேருந்து வந்திருக்கேன்னு நல்லாவே தெரியும். அவனுக்கு எப்படியும் என் மொபைல் நம்பர் தெரிஞ்சிருக்கு. அவன் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கான். சிஐடியிலேருந்து ஒரு ஆஃபீஸர் அவனுக்கு இப்போ உடனே வேணும்னு என்கிட்ட சொல்கிறான். விஜயநகரில் இருக்கிற பசுலா ரோடுக்கு அனுப்பணுமா? அங்கே போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு அந்த ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணி அவனே சொல்லுவானா. ஒருவேளை அவன் சொல்கிறத நம்ம கேட்கலனா இந்த ஃப்ளைட்டில் இருக்கிற பேசஞ்சர்ஸை 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொருத்தராக கொண்டுடுவேன்னு என்கிட்ட மிரட்டுறான். சுமார் 150 பேர் இந்த ஃப்ளைட்ல டிராவல் பண்றாங்க. அதுல ஒரு பேசஞ்சரை ஏற்கனவே கொண்டுட்டானுங்க. இப்ப அந்த குற்றவாளி என்னென்ன பண்ண போறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அது போக இங்க இருக்கிறவங்கள யார் அந்த குற்றவாளின்னு என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல.
இருந்தாலும் நான் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். 150 பேரோட உயிர் இப்ப ஆபத்துல இருக்கு. சார், அந்த பிளேன்ல இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸோட பேக்ரவுண்டை நம்ம செக் பண்ணலாம்ல? ஒருவேளை பழைய குற்றவாளி அந்த பிளேன்ல இருக்கலாம்ல? கரெக்ட் தான் ஃப்ரெண்டி, ஆனா டைம் இல்லையே. ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒருத்தங்களே கொண்டுடுவாங்க. நம்ம கிட்ட வேற என்ன சார் வழி இருக்கு? அவன் சொல்றத நம்ம கேட்டுதான் ஆகணும். நான் விஜயநகருக்கு போறேன். அட்லீஸ்ட் அவன் சொல்றத கேட்டோம்னா பேசஞ்சர்ஸ் அவன் கொல்றதையாவது நம்மளால நிப்பாட்ட முடியும். நாங்க என்ன சார் பண்ணணும்? ஜஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணுங்க. என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். இல்ல, உங்களை பார்த்தா ஏதோ பிரச்சனையில இருக்க மாதிரி எனக்கு தோணுது, அதனால தான் கேட்டேன். இல்ல இல்ல, அப்படி ஒண்ணும் இல்லை. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. வேற இன்னொருத்தனுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? இவகிட்ட சொன்னா அப்புறம் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. தேங்க்யூ. ஏரோஸ்டஸ் பின்னாடி போறாங்களே, அந்த பணத்தை பார்த்தா என்ன ஆகுறது? எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ சார். எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இதோ நான் வந்தேன். நீங்க ஃப்ளைட் அட்டெண்டர் கிட்ட பேசி ஏதாவது மெடிசன் வாங்கிக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இந்த பணத்தை இப்ப நம்ம மறைச்சு வைக்கணும். என்ன? இந்த ஃப்ளைட்ல யாரோ ஒரு கொலைகாரன் இருக்கான். சிஐடியை பிளாக்மெயில் பண்ணி கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் சொல்றத கவனமா கேளு. இந்த விஷயம் பேசஞ்சர்ஸ்க்கு தெரிஞ்சா எல்லாரும் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆனா நம்ம பைலட் கிட்ட சொல்லி தானே ஆகணும். ஆமா சரி, ஆனா வேற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அப்புறம் இப்ப நம்ம இந்த பணத்தை எங்க மறைச்சு வைக்கிறது? மறைக்கணுமா? சீக்கிரம் சொல்லு. நான் கொஞ்சம் யோசிக்கணும். சீக்கிரம் ஆனா சொல்லு. எனக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். பயப்படாத. நீயே பயந்தினா பேசஞ்சர்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றது? சரி, ஒரு விஷயம் சொல்லு. இந்த ஃப்ளைட்ல உட்கார்ந்து இருக்க பேசஞ்சர்ஸ் எங்க உட்கார்ந்தா ஃபுல்லா கண்காணிக்க முடியும்? இப்ப நான் எல்லாரையும் பார்க்கணும். சரி, என் கூட வாங்க. சரி, போ. இதுதான் சிசிடிவி கேமரா. சரி, நீ இந்த ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே இரு. அதுக்குள்ள நான் அவன்கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு டைம் கேட்கறேன். 20 நிமிஷம் இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தேவைப்படுது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சீக்கிரமா நான் சொன்ன வேலையை செய். இதுல எவ்வளவு பேரு போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்களோ அதுல ஒருத்தனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவன் பேர் என்ன சொல்லு, செக் பண்ணு. ஆமா, சீட் நம்பர் 4C. தீபக் 3A. கிஷன், அப்புறம் விபின், ஆஷிஷ், அப்புறம் அகீதன். ஆஷிஷ், அகீதன். அவனோட பேரு, அவன் ஜாதகம் எல்லாத்தையும் பேசஞ்சர் லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறான். ஜாதகமா? ஜாதகம். இல்ல இல்ல, உனக்கு அதெல்லாம் புரியாது. சரி, இந்த ஃப்ளைட்லயே நீ யாரையாச்சும் நம்பக்கூடிய ஆள் ஒருத்தர் இருக்காங்களா? என் பாய் ஃப்ரெண்ட் விஷால். அவன் இந்த ஃப்ளைட்டோட அட்டெண்டன்ட். குட். அவனை இங்க கூப்பிட்டு உட்காரவே. இவங்க எல்லாரையும் கண்காணிக்க சொல்ல. சரியா? நான் வந்துடுறேன்.
ஹலோ. வண்டியை ஓட்டு. சரி. உனக்கு என்னதான் வேணும்? ரொம்ப சிம்பிளான வேலை, வெரி சிம்பிள். காரோட ஜிபிஎஸ்ல லொகேஷன் இருக்கு. அந்த முக்கியமான இடத்துக்கு இந்த காரை கொண்டு போகணும். அப்படியா? காரை ஓட்டிட்டு வரதுக்கு ஒரு சிஐடி ஆஃபீஸர் நான் உனக்கு தேவைப்படுறேன். இல்லை 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 இன்ஸ்பெக்டர் அபிஜித், எதுக்காக சிஐடி ஆஃபீஸர் அவசரம் வந்துச்சுன்னா, ஏன்னா சீக்கிரத்திலேயே இந்த நகரத்தை விட்டு வெளியே போகிற ஒரு முக்கியமான செக் பாயிண்ட்டுக்கு போய் சேர போகிறேன். ஞாபகம் வச்சுக்கோ, அந்த செக் பாயிண்ட்ல இந்த காரை யாரும் செக் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? என்ன? ஆமாம், உன்ன மாதிரி ஒரு சீனியர் சிஐடி ஆஃபீஸருக்கு இது ரொம்ப சுலபமான வேலை. காரில் என்னதான்டா இருக்கு? அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுதா? உனக்கு நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் செய் போதும். அப்புறம் சீக்கிரமா பண்ணு, ஏன்னா மேலே இருக்கிற நிறைய பேரோட உயிர் இப்போ உன் கையில் மாட்டிக்கிட்டு இருக்கு. சரி சரி. ஏதா விஷாலா? ஆமாம் சார். சஸ்பிஷியஸாக ஏதாவது பார்த்தியா? இப்போ வரைக்கும் இல்லை சார். அண்ணே, பாத்ரூம் போயிட்டு வரவா? ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறம் போகலாம். ஐயோ, ஃப்ளைட்டு போய் சேர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே. அது வரைக்கும் நான் எப்படி பொறுத்துக்கிறது? அவசரமாக வருது. சரி, நானும் வரேன், வா. இதை அவுத்து விடுங்களேன். அதை பாத்ரூம் கதவு கிட்ட திறக்கிறேன், வா. இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவா, நீ இதை கொஞ்சம் கவனமா பாரு. ஓகே சார். வா. விலங்கு அவுத்து விடுங்க. சீக்கிரம் போயிட்டு வா. இன்னும் எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வெளியே வா. என்கிட்டயே விளையாடுறியா? வாடா. ஏய், எழுந்துரு எழுந்துரு. செத்துட்டா? என்ன, நீங்க உன்னை கொண்டுட்டீங்களா? என்ன பேசிட்டு இருக்க? நான் என்ன பண்ண? நான் உன்னை காப்பாத்த தானே இங்க வந்தேன். ஏய், ஓ நோ, கரெக்டா 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இவனுக்கு விஷத்தை ஏத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? ஓ மை காட், இவனுக்கு என்னாச்சு? போடாத, அமைதியா. இந்த ஃப்ளைட்ல ஒரு கொலைகாரன் இருக்கா. எல்லா 20 நிமிஷத்துக்கும் ஒருத்தனை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே, அது இது ரெண்டாவது விக்டிமா? அமைதியா. இந்த விஷயம் உங்க 3 பேரை தவிர வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. மனசுல போட்டு அப்படியே புதைச்சிடுங்க. முதல்ல நாம இப்போ இந்த பணத்தையும் மறைச்சாகணும். 2 பணத்தையும் எங்க மறைக்கலாம்? அவருக்கு என்னாச்சு? அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. என்னாச்சு அவருக்கு? கூட்டு வராங்க. என்னன்னு ஒன்றும் தெரியலையே. சரி சரி. அடா, இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு?
ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆனா இவருக்கு என்ன ஆச்சு? இல்லை அவர் என்ன அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாரு, அதான் அடிபட்டிருக்கு. இல்ல கொஞ்ச நேரத்துல முழிப்பு வந்துடும். இவரை பின்னாடி படுக்க போட்டலாம், பேகேஜ் ரூம்ல. வாங்க. நீங்களா ஆக்சுவலா யாரு? ஏன் இந்த பக்கமா அந்த பக்கமா சுத்திட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துல முழிப்பு வந்துடும் இவருக்கு. அதனாலதான் இவரை பின்னாடி கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். அட நீங்க யாரு? அது நான் சரி நீங்க நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பதில் சொல்லாம போயிட்டே இருக்கீங்களே. இல்ல இங்க என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. இவங்க அதை நம்ம கிட்ட இருந்து மறைக்க பாக்குறாங்க. I'm CID இன்ஸ்பெக்டர் அபிஜித். சார், இங்க என்ன நடக்குது இப்போ? சார், சிட்டில இந்த செக் போஸ்ட் வழியா ஒரு பெரிய ட்ரக்ஸ் கடத்திட்டு போறதா இன்ஃபர்மேஷன் வந்து சார். அதனால தான் சார் ஒவ்வொரு வண்டியா நாங்க தரவா செக் பண்ணி அனுப்புறோம் சார். அப்படியா? என் வண்டியை திறந்து காட்டணுமா? சார், மேல் இடத்துல இருந்து எங்களுக்கு உத்தரவு வந்திருக்கு, யாரோட வண்டியா இருந்தாலும் செக் பண்ணாம அனுப்பாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. சார், ஒரு 2 நிமிஷம் உங்க அனுமதியோட உங்க வண்டியை நான் செக் பண்ணிக்கலாம். சரி, பண்ணிக்கோ. தேங்க்யூ சார். சரி நீ போ, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். வணக்கம் சார். நீங்களா? டிக்கி மூடுங்க. நீங்க போங்க சார். திறந்து விடு. இன்னும் 5 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. இன்னொருத்தனையும் இவன் கொண்டு விடக்கூடாது. அந்த கொலைகாரன் யாருன்னே கண்டுபிடிக்க முடியலையே. இல்ல, இன்னும் ஒருத்தரை கொல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். சார் அவர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. சரி, விஷால், ஸ்கிரீனை கவனமா பாரு. ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா என்ன கூப்பிடு, புரிஞ்சுதா? நான் பைலட்டை பார்த்துட்டு வரேன். சரி சார், நான் பேசஞ்சர் எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கிறேன். தேங்க்யூ ரிதேஷ், தேங்க்யூ ஸோ மச். இது என்னோட கடமை சார். நம்ம இந்த கொலைகாரனை மக்கள் உயிரோடு விளையாட வரக்கூடாது. குட், வா. சார் சொல்லுங்க. சார், நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இமிடியேட்டா அந்த ஃப்ளைட்டை டைவர்ட் பண்ணி லேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க சார். இந்த விஷயம் தெரிய வந்த அத்தாரிட்டிஸ் ரொம்ப பயத்துலையும் டென்ஷன்லையும் இருக்காங்க சார். ஐ டோன்ட் சார், அவங்க நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு. அதுவும் கரெக்டு தான். ஆனால் இந்த ஃப்ளைட்டில் இருக்கிற பேசஞ்சர்ஸோட உயிரை நினச்சாதான் கவலையா. ஒருவேளை அந்த கொலைகாரனுக்கு நம்ம ஃப்ளைட்டை லேண்ட் பண்ண போகிறோன்னு தெரிய வந்துச்சுன்னா அவன் அந்த கடுப்பில் அவன் நிறைய கொலைகள் பண்ணுறான்னா என்ன பண்ணுறது? ஆனால் கீழே இருக்கிறவங்க சொல்கிற மாதிரி நம்ம செஞ்சு தானே சார் ஆகணும். ஒருவேளை ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி ஒரு முக்கியமான இடத்துல போயிட்டு ஃப்ளைட்டை கிராஷ் பண்ண நினச்சாங்கன்னா இட் வில் பி அ ஒர்க் சார். என்னாச்சு? மேத், உனக்கு என்னாச்சு? சார் தண்ணி குடிங்க. சார் தண்ணி குடிங்க. என்னங்க? மேத். ஓ நோ, இவர் இறந்துட்டாரு. வாட்? அடுத்த 20 நிமிஷத்துல இவர் கொண்டாங்க. இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரையும் எப்படி கொண்டாங்களோ அதே மாதிரி தான் இவரையும் இன்ஜெக்ஷன் போட்டு கொண்டு இருக்காங்க. சீக்கிரமா நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். அவன் அடுத்த டார்கெட் யாருன்னு தெரியல. வாங்க இன்ஸ்பெக்டர் அபிஜித். பல மாசமா என்னால பண்ண முடியாததை 1 மணி நேரத்திலே பண்ணி காட்டிட்டீங்க. நீங்களா என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த சட்டவிரோதமான காரியத்தை பண்ணிட்டு தப்பிக்க முடியும்னா? நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். பிளேன்ல பறந்துட்டு இருக்கிறவங்களோட உயிர் எங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் அபிஜித்
பார்க்க எவ்வளவு பாவமா இருக்காருல்ல. நினைச்சேன்னா இப்பவே உன் தலைய செதற விட்டுருவேன். முதல்ல ஊமண்டே ஒழுங்கா பாத்துக்கடா டேய். நான் இது சொல்றதை கேட்டு செயல்படுறவன். ஓடி போடா டேய். மண்டை சூடா இவங்க 2 பேத்தையும் சுட்டு கொல்றதுக்கு முன்னாடியே ஓடி போயிருங்க. எல்லாரும் 2 பேரையும் சுட்டுருவேன். தச்சிப்ப ஒயிட் கலர் கார், அது மேல ஒரு கண் இருக்கட்டும். சார் சீக்கிரம் சொல்லுங்க, நம்ம கிட்ட டைம் இல்ல. இந்த ஃப்ளைட்டை கிராஷ் பண்ண சொல்லி கொலகாரன் எப்போ வேணாலும் ஆர்டர் போடலாம் நமக்கு. ஆனா சார், ஒருவேளை கொலைகாரன் பிளேனை கிராஷ் பண்ணிட்டு அப்போ அவனும் நம்ம கூட சேர்ந்து இறந்துருவான்ல. நிக்கி அவன் தற்கொலை பண்ணி சேர்ந்தவனா இருக்கலாம், சூசைட் பாம்பரா கூட இருக்கலாம். அவன் உயிரை பத்தி கவலைப்படாம இருக்கலாம். வாய்ப்பு இருக்கு. அவன் அதுக்கெல்லாம் தயாரா கூட வந்திருக்கலாம். சரி சார், இந்த ஃப்ளைட்டை நீங்க லேண்ட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ சார். பைலட்ஸ் என்ன சொன்னாங்க? பைலட் எமர்ஜென்சி லேண்டிங் பண்ண போறாரு. அப்புறம் அந்த கோ பைலட் ஸ்மித் கொன்னுட்டாங்க. ஓ மை காட், இது வரைக்கும் 3 பேர் இறந்துட்டாங்களா? ப்ளீஸ் டென்ஷன் ஆகாம அமைதியா இருங்க. பேசஞ்சர்ஸ்க்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியக்கூடாது. ஆனா இங்க ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்ற விஷயத்த பேசஞ்சர்ஸ் எப்படியோ கண்டுபிடிச்சாங்க. நம்ம சீக்கிரமே ஏதாவது பண்ணி ஆகணும். ஆனா நீங்க என்ன பண்ண முடியும்? எல்லா பேசஞ்சர்ஸோட பேக்கையும் நம்ம செக் பண்ணி ஆகணும். ஆனா அதுக்கு பேசஞ்சர்ஸ் ஒத்துக்கல அப்படின்னா அவங்கள ஒத்துக்க வைக்கணும். வாங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போற ஒரு விஷயத்தை கேட்டு நீங்க யாரும் பயப்படக்கூடாது ப்ளீஸ். அது வந்து இந்த ஃப்ளைட்ல ஒரு ஆபத்து இருக்கு. என்ன சொல்றாங்க? ஆபத்தா? என்ன ஆபத்து? அதை கண்டுபிடிக்க தான் முயற்சி பண்றோம். ஆமா, ஃப்ளைட்ல நடுவுல ஒரு அன்பேலன்ஸ் ஆச்சு. அத பத்தியா சொல்றீங்க? அந்த அன்பேலன்ஸ் அதனால தான் நடந்துச்சுன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. அதனால ப்ளீஸ் உங்க பேக்கை கொஞ்சம் செக் பண்ணணும். அட இது என்னது? எங்களால ஆபத்து வரப்போதா? அட உங்களால ஆபத்து வரும்னு நான் சொன்னேன். அந்த ஆபத்து நமக்குள்ளதான் மறைஞ்சிருக்கு. அந்த மறைஞ்சிருக்கிற ஆபத்தை வெளியே கொண்டு வரதுக்கு இந்த சோதனை ரொம்பவே அவசியம். ப்ளீஸ் சீக்கிரம் நீங்க உடனே உங்க மொபைல் போன்ஸையும் பேக்ஸையும் காட்டுங்க, அவசரம். நாங்க உங்க பேச்சு கேட்க மாட்டோம். ஆமா, நாங்க கேட்க மாட்டோம். கேட்க மாட்டோம். உங்க பேச்சை நாங்க கேட்க மாட்டோம். நாங்க கேட்கணும். நாங்க ஏன் இன்னொருத்தர் கிட்ட இதெல்லாம் காட்டணும்? யோ, நீ நல்லபடியா போய் சேரணும்னா ஒழுங்கா உன் சீட்ல போய் உக்காந்துக்க. வந்ததுல இருந்து உளறிட்டு இருக்க, முதல்ல அதை நிப்பாட்டு. பாருங்க பிரதர். சரி விடு. தேவிகா, ரிதேஷ், நிக்கி, எல்லா பேக்ஸையும் செக் பண்ணுங்க. நாங்களும் பாக்குறோம். எங்களோட அனுமதி இல்லாம எங்களோட பொருளை எப்படி நண்பர்களே, இது ஏதோ சதி வேலை. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் இவங்க நினைக்கிறத பண்ண விடாம பண்ணணும். இந்த ஆள் முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு திருட மாதிரி இருக்கு. ஒன்னும் திருட இல்ல. நான் சிஐடி இன்ஸ்பெக்டர். சிஐடியா? என்ன சொல்றாரு இவரு? என் பேரு இன்ஸ்பெக்டர் தயா. நான் உங்களோட உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். நமக்குள்ளேயே ஒரு கொலைகாரன் இருக்கா. ஏற்கனவே 3 பேரை கொண்டுட்டான். நமக்குள்ளேயே இருக்கிற அந்த ஒருத்தன் அவனுக்கு இரையாடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் மேல நம்பிக்கை வைங்க. எனக்கு சீக்கிரம் கோஆபரேட் பண்ணுங்க. சீக்கிரம் உங்க மொபைலை காட்டுங்க. சீக்கிரம், ஃபாஸ்ட். எல்லாரும் போன்ஸையும் வாங்க. சார், வண்டியில நம்ம டிராக்கர் வச்சிருந்தோமே, அது அந்த ரவுடி பசங்க தூக்கி போட்டாங்க. பயங்கரமான திருட்டு பசங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியை பத்தி தெரியும்ல. சிக்னல் லாஸ்ட் ஆன இடத்துல எத்தனை ரோட்ஸ் இருந்தாலும் நம்ம ஆளுங்களை அனுப்பி தேடுங்க. அவனுங்க தப்பிக்கவே கூடாது. சார், வா போலாம்.
இல்ல, இங்க இருக்கிற எந்த போன்ல இருந்தும் எனக்கு அந்த மெசேஜ் வரல. தேவிகா, ரிதேஷ், விஷால், அப்புறம் நிக்கி, அப்புறம் மற்ற எம்ப்ளாயிஸ் உங்களோட போனையும் என்கிட்ட கொடுங்க. உங்களுக்கு என் மேல சந்தேகம் இருக்கா? ஏன் எல்லாரும் அப்படின்னா அதுல நீங்க வர மாட்டீங்களா? இல்ல இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தோணுதா என்ன? இங்க பாருங்க, என் விசாரணை முதல் முடிட்டோம், அப்புறம் நான் கேள்விக்கு பதில் சொல்றேன். போனை கொடுங்க. தேங்க்ஸ். விசாரணை முடிஞ்சுதா? நீங்க உங்க போன்ஸை கொடுக்க மாட்டீங்க. நிக்கி, விஷால், உங்க 2 பேர் ஃபோன்ஸையும் கொடுங்க. அப்புறம் ரிதேஷ், நீங்களும் உங்க போனை கொடுங்க. சார், நீங்க என்னோட ஃபோனையும் செக் பண்ணணும்னு சொல்றீங்களா? யா, நான் ஒரு ஆஃபீஸர் சார். அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, போலீஸ்காரங்க எல்லார் மேலேயும் சந்தேகப்படணும். ப்ளீஸ் கோஆபரேட். நல்லாவே புரியுது சார். தேங்க்யூ. 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 அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கொலைகாரன் கிட்ட 2 ஃபோன் இருக்கு. அதை எங்கேயும் அவன் மறைச்சு வச்சிருக்கான். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலையே. ஆமா, எல்லாம் ரொம்ப மர்மமா இருக்கு. அவர்கிட்ட ஏதோ இதுன்றாரு, நல்லபடியா போய் லேண்ட் ஆயிடுவோமா? தேவிகோட பேக். ஓ, தேவிகா கிட்ட இன்னொரு போன் இருக்கு, ஆனா அவ என்கிட்ட சொல்லவே. வேலை முடிஞ்சது. அடுத்த வேலை எப்ப பாருங்க. தேவிகாவை இந்த கொலை பண்றது அது என்னன்னா, எனக்கு வாஷ்ரூம் போகணும். கொலைகாரி என் கூடவே இருந்திருக்காளா? ஆனா நான் வெளியே தேடி சுத்திக்கிட்டு இருந்தேன். நீங்க எல்லாரும் எதுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அந்த உழைப்பு வீண் போகல. தேங்க்யூ. உங்களுக்கு கொலைகாரன் யாரும் தெரிஞ்சிடுச்சா? ஆமா. யார் அது? நீதான். நானா? என்ன காமெடி பண்றீங்க? நான் ஒன்னும் காமெடி பண்ணல, இதான் உண்மை. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தேன். அதை நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். கண்டிப்பா ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீ என்ன பத்தி என்ன நினைச்ச? நீ என் கூட ஃப்ளர்ட் பண்றதால நான் உன்னை கண்டுக்க மாட்டேன்னு நினைச்சியா? நான் ஒரு சிஐடி ஆபீசர். இது உன்னோட இன்னொரு போன். உன் சீட்ல ஒரு பேக் வச்சிருந்தல, அந்த பேக்ல இது கிடைச்சது. சார், பேக் என்னோடதா இருக்கலாம், ஆனா இந்த போன் என்னோடது கிடையாது. எனக்கு தெரியாது இந்த போன் எப்படி என்னோட பேக்ல வந்ததுன்னு. கண்டிப்பா என்னை யாரோ மாட்டி விடுறாங்க சார். நீ சொல்றத நான் நம்புவேன்னு எதை வச்சு நீ முடிவு பண்ண? நிக்கி, இவ மேல ஒரு கண்ணு வை. நான் இப்ப வந்துடுறேன். இங்க பாருங்க, இனிமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க குற்றவாளியை பிடிச்சிட்டோம். சூப்பர், இனிமே நிம்மதி. சரி, அந்த கொலைகாரன் தான் யாரு? சீக்கிரத்திலே அது உங்களுக்கு தெரிய வந்துடும். அது நம்ம கூடயே தான் இருக்காங்க. சரி, அப்படின்னா எங்க மொபைல் போன்ஸை திருப்பி கொடுத்துருங்க. கண்டிப்பா. விஷால், போன்ஸ் எல்லாம் கொடுத்து. இதுல உங்களோடது இது. அது இது இந்த ஃபோன் தான். தேங்க்யூ. இது சரி, இது என்னோடது. இதுவா? இந்த ஃபோன் யாரோடது? சார், இந்த பிளேனை நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்களேன், நீங்களும் அதில் இருக்கீங்க. இப்போ நான் இது சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ நல்லா தான் இருக்கு, ஆனால் நீங்கள் இதை போஸ்ட் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும். சரி சார், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் அப்லோடே பண்ணுவேன். இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம், நான் பார்த்துக்கிறேன்.
தேவிகா சொன்னது உண்மைதான். யாரோ தான் அவளை மாட்டி விட்டுருக்காங்க. யாரோ இந்த போனை பேக்ல வச்சிருக்காங்க. இந்த வாட்ச், ஓ இவன் தான் அந்த கொலைகாரனா? தேங்க்யூடா தம்பி, கொஞ்ச நேரத்துல உன் போனை திருப்பி கொடுத்துறேன். அட சார் சார் நீங்க என்ன பண்றீங்க? அவரை விடுங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? என்னாச்சு? என்ன பண்றீங்க? என்ன ஆச்சா? சட்டத்தை பத்தி பேசிக்கிட்டு சட்டவிரோதமான செயலை செஞ்சுக்கிட்டு இருக்க? வேணும்னே நீ உன்னோட போனை தேவிகாவோட பேக்ல போட்டிருக்க, அவளை மாட்டி விட பாத்திருக்க. ஏன் என் மேல தேவையில்லாம பழி போடுறீங்களே? அப்படி என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? இந்த வாட்ச், அந்த பையன் எடுத்த வீடியோல உன் வாட்ச் வசமா மாட்டிக்கிச்சு. நீ உன்னோட பொற்கரங்களால நீ தேவிகா பேக்ல போட்ட போன் மாட்டிக்கிச்சு. புனிதமான போலீஸ் தொழில இருந்துகிட்டு என் கையிலேயே சட்டவிரோதமான செயலை செய்ய வச்சிட்டல. நான் போலீஸ்காரன் கிடையாது. சரி, இதுவும் நல்லதுதான். உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துருச்சுல. ஆனா ரொம்ப லேட்டா தெரிய வந்திருக்கேன். ஆனா என் வேலை முடிஞ்சிருச்சுல. என் ட்ரக்ஸோட கன்சைன்மெண்ட் எப்பயோ போய் சேர்ந்துருச்சு. ஆனா நீங்க எல்லாரும் இதே இடத்துல சாக போறீங்க. ஏன்னா நான் ஃப்ளைட்ல விஷவாயு ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல உங்க எல்லார் கதையும் முடிஞ்சது. நீ போய் சொல்ற. விஷவாயுவே இந்த ஃப்ளைட்ல கொண்டு வரவே முடியாது. செக்கிங் ஏரியாவிலே உனக்கு பிடிச்சிருப்பாங்க. அப்படியா? நான் இந்த விஷவாயுவை டியூட்டி ஃப்ரீ ஏரியால இருந்து எடுத்துட்டு வந்தேன். அங்க என்னோட ஒரு ஆளு பெர்ஃப்யூம் பாட்டில்ல இந்த கேஸை ஃபில் பண்ணி எடுத்துட்டு வந்தான். உனக்கு நம்பிக்கை இல்லையா? கொஞ்ச நேரம் பொறுமையாரு, நீ உன் கண்ணால அதை பாப்ப. ஒருவேளை அப்படி ஆச்சுன்னா நீயும் செத்து போவ. அத ஞாபகம் இல்ல, வச்சுக்க. அதுக்குள்ள தப்பு கணக்கு போடாதீங்க சார். நான் ஏற்கனவே ஆன்டிடோட் எடுத்துக்கிட்டேன். நீங்க தான் இங்க சாக போறீங்க. கொஞ்சம் மேல பாருங்க. இதே மாதிரி ஒரு இடத்தை காட்டு. அங்க நீ துடிதுடிச்சு இதே மாதிரி சாவ. வாடா, உள்ள வா. உள்ள போடா. உன்னோட ஆன்டிடியூட் இங்க உனக்கு வேலை செய்தாலும் பாப்போம். என்ன இப்படி நடக்குது? ஆக்சிஜன் மாஸ்க் வேணும், சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு. மாஸ்க சீக்கிரம் போட்டுக்கோங்க. பேசஞ்சர்ஸை பாத்துக்க. நான் உடனே பைலட் பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் சொல்லுங்க. நீங்க ஏன் இன்னும் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணல? அங்க பேசஞ்சர்ஸ் எல்லாரும் மூச்சு விட சிரமப்பட்டு இருக்காங்க. சார், எனக்கு என்னமோ பண்ணுது சார். என்ன பண்ணுது? என்னால லேண்ட் பண்ண முடியாது சார். கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. அவன் இந்த ஃப்ளைட்ல ஒரு விஷவாயுவை பரப்பிட்டான். நீங்க சார், என்னாச்சு சார்? எழுந்துருங்க. நீங்க எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணி ஆகணும் சார். என்ன உதவி? நீங்க அந்த பைலட் சீட்ல உட்காருங்க சார். கோ பைலட்டா? நான் ஃப்ளைட்டோட ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ஆனா கமர்ஷியல் ஃப்ளைட்டுக்கு நான் இது வரைக்கும் ஓட்டுனதில்லை. என்னால ஓட்ட முடியாது. இங்க பாருங்க. இங்க பாருங்க. மயங்கிறாதீங்க. கண்ணை தருங்க. இங்க பாருங்க. சரி நான் உட்கார்றேன்.
ப்ளீஸ் இங்க பாருங்க பாருங்க, கண்ணை மட்டும் மூடாதீங்க. நான் என்ன பண்ணணும் அதையே சொல்லுங்க, நான் அப்படியே பண்றேன். லெவல் பேடை எவ்வளவு தூரம் இழுக்க முடியுமோ இழுங்க சார். லெவல் சரியா வந்ததும் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க சார். ஓ நோ, இப்போ என்ன பண்றது? இப்போ நீங்க இந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இதுவா? ஓகே, அடுத்து என்ன பண்ணும்? சார் குட் சார், சரியா ஒட்டுருங்க. ஓ நோ சார், எழுந்துருங்க. ஓ மை காட், நான் இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஃப்ளைட்ல எவ்வளவு பேர் வேற இருக்காங்க. ஹலோ ஏடிசி. அமைதியா இருங்க, எல்லாம் சரியாயிடும். நான் ஏடிசில இருந்து பேசுறேன். எப்படி சரியாகும்? இங்க பைலட் வேற மயங்கி விழுந்துட்டாரு, கோ பைலட்டும் இறந்தே போயிட்டாரு. சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுங்க. ஓகே சார், இப்போ நாங்க எப்படி சொல்றோமோ நீங்க அப்படியே பண்ணுங்க. முதல்ல ஆட்டோ பைலட் ஆன் ஆயிருக்கா இல்லையான்னு பாருங்க. ஆட்டோ பைலட் ஆன் பண்ணேன் சார். ஓகே குட். இப்போ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்பீடை இப்போ 120 knots கம்மி பண்ணுங்க. பாருங்க சார், உங்களோட லெஃப்ட்ல ஒரு லீவர் இருக்கும். நான் சொல்றத கவனமா கேளுங்க. அதை கீழே இழுங்க, அப்புறம் ஃபிளாப்பை 3ஆ மாத்துங்க. சார் முடிஞ்சிருச்சு. இப்போ அதை ஸ்டெடியா வச்சுக்கோங்க. இப்போ ஆட்டோ பைலட்டே ஃப்ளைட்டை ரன்வே வரைக்கும் கொண்டு வந்துடும், அப்புறம் அதுவே இறக்கி கொடுத்துரும். ஓகே சார், ஓகே. ஹலோ, திஸ் இஸ் எமர்ஜென்சி. நீங்க உடனே ஹெல்ப்புக்கு அனுப்புங்க. கனெக்ட் ஏர்வேஸ் 740 போயிங் பேங்காக்ல இருந்து வந்திருக்கேன். இங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் மயக்கமாகி இருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் ஃபோர்ஸ் அனுப்புறீங்களோ அனுப்புங்க, சீக்கிரமா அனுப்புங்க ப்ளீஸ். ஓகே. விமான எண் 440 பேங்காக்ல இருந்து மும்பை வந்துட்டு இருந்த போது
அந்தமான் நிக்கோபார்ல இருக்க ஒரு விமான நிலையத்துல எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு கிடைச்ச ஒரு ரிப்போர்ட் படி ஃபிளைட்ல இருந்த குற்றவாளி அங்க இருக்கிற சில பேரை கொலை பண்ணிருக்கான். அதோட ஹைஜாக் பண்ணவும் ட்ரை பண்ணிருக்கான். ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த ஃபிளைட்ல சிஐடி தயா இருந்திருக்காரு. அந்த குற்றவாளியை அவர் தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அவங்களோட ஆபத்தான திட்டத்தை முறியடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, விமான பைலட் மயக்கம் அடைஞ்ச பிறகு இந்த திறமையான இன்ஸ்பெக்டர் விமானத்தை நடுவானத்துல இருந்து தன்னோட கட்டுப்பாட்டுல எடுத்து ஃபிளைட்டை ஜாக்கிரதையா லேண்ட் பண்ணி பல பேரோட உயிரை காப்பாத்திருக்காரு. கிரேட் ஜாப் தயா. எவ்வளவு பெரிய விஷயம். அட அந்த நேரத்துல எனக்கு வேற வழியே இல்லையே. எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். உடம்பு இப்ப எப்படி இருக்கு தயா உனக்கு? உன்னை விட பரவாயில்ல. இப்ப சொல்ல போற விஷயம் உங்களுக்கு வேணா ஹாப்பினஸை கொடுக்கும். அந்த ரித்தேஷை கூட்டிட்டு வந்து மும்பை ஜெயில போட்டு அடைச்சு பூட்டி வச்சாச்சு. அவன் போன்ல இருந்து நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. அதை வச்சு எல்லா கேங்கையும் பிடிச்சாச்சு, அதுவும் ட்ரக்ஸோட சேர்த்து. அப்ப நம்ம கடைசியா ஜெயிச்சிட்டோம்னு சொல்லுங்க. நீ இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம ஜெயிக்காம போனா எப்படி?